வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வில்லிசை பாடகி அழகுச்செல்வி. எதுக்கு இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம்னா, இந்த நாய்களை பற்றி இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். விஜய் டிவி கூட நீயா நானான்னு ஒரு ஷோ நடத்துனாங்க. அதில் ஒரு 2 பேரும் பேசுனது வந்து ரொம்ப மனசளவில் பாதிப்பு. சீரியல் நடிகை அம்முவும் இன்னொரு அம்மாவும் பேசுனது. ஒரு அண்ணாச்சி அவர் 10 நாளைக்கு முன்னே நான் ஆட்டோவில் கூட்டு போயில என் குழந்தை வந்து நாய் குறுக்க வந்ததுனால என் பிள்ளைய பறி கொடுத்துட்டோம்னு அவர் மனதளவில் ரொம்ப பேசுறாரு. அதுக்கு இன்னொரு அம்மா குழந்தை குறுக்க வந்தது அதில் எனக்கு 2 ட்ரிப்பு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அந்த அம்மா சொன்னது மனதளவில் ரொம்ப பாதிப்பு. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ள விஜய் டிவியில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் எல்லோரும் கமெண்ட் போடுறீங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் பேசின விதம் தவறான செயல், மனசளவில் ரொம்ப பாதிக்கி. ஆனால் நாய்கள் வந்து உண்மையிலே எல்லாருக்குமே நாய்களால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஜிஹெச் எல்லாம் போய் பாருங்கள், நாய்களால் பாதிக்கப்பட்டவங்க எத்தனை சின்ன ஆள்லேருந்து பெரிய ஆள் வர நாய்களால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கெல்லாம் ஒரு 12 வயசு பையன் யூடியூப்பில் பார்க்குற நாய் மாதிரியே எல்லாம் பண்ணுறதான் நாய் கடிச்சதுனால. இதெல்லாம் எவ்வளோ ஒரு பெற்றவங்க 10 மாதம் சுமந்து ஒரு பிள்ளையை பெற்று வளர்க்கறதுக்கு அந்த அம்மா ஈஸியாக சொல்கிறாங்க, நாய் கடிக்கிறதாண்டி தாய் தகப்பை எங்கே போனேன்னு கேட்கிங்க. ஏங்க யாராவது நாய் கடிக்க விட்டு வேடிக்கை போட்டு பக்கத்தில் யாரும் பார்த்தாலுமே நாய் கடிக்கும்போது பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? அப்போ தாய் தகப்பன் சும்மா இருப்பாங்களா? நீங்கள் அந்த அம்மா பேசின விதம் ரொம்ப தவறான செயல். இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு ஆண் வெளியே வேலைக்கு போவாங்க, ஒரு பெண்ணு வீட்டுக்குள்ளே வேலை பார்ப்பாங்க. பிள்ளைகள்கிட்ட 24 மணி நேரம் பிள்ளைகள் கூட இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே வெளியே பார்க்கல, பிள்ளைகள் விளையாட வெளியே வரத்தான் செய்யும். அதுக்காண்டி நாயை கடிக்க விட்டு யாரும் வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. அம்மா அவர்களே, உங்கள் மேலாம் ரொம்ப மதிப்பு. ஏன்னா நீங்கள் உங்கள் நாடகம்லாம் நிறைய மக்கள் பார்க்காங்க. நீங்கள் பேசின விதம் தவறான செயல். நாய்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு அரசாங்கம் வச்சு அதை பிடிச்சிட்டு போய் அதை நீங்கள் பாருங்க. இதுதான் என்னோட மனக்கருத்து. நாய்களை பிடிச்சிட்டு போங்க, அதுக்குன்னு ஒரு தனி இடம் அமைச்சு நாய்களை பாதுகாருங்க. மக்கள் உயிர் வந்து மெயினான ஒரு விஷயம். நம்ம வளர்க்க நாய் நம்மளை கடித்தாலே நம்ம கோவப்பட்டு நாயை அடிக்கத்தான் செய்வோம். ஒரு அடுத்த தெருநாய் வந்து கடித்து பிள்ளைகளுக்கு ஒன்றுனா எந்த தாய் தகப்பம் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்க? தயவுசெய்து அரசாங்கத்துக்கு